ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த பிரண்டை நல்லா வளர்ந்து நிற்கிது. எவ்வளோ பெருசாக பாருங்கள். இது இன்றைக்கி துவையல் பண்ணிடலாம். சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க 2 பீஸு. இது வளரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நமக்கான துவையல் ரெடி. நான் துவையல் செஞ்சு காட்டுறேன். எலும்புக்கு அவ்வளோ உறுதிங்க இது. நான் செஞ்சு காட்டுறேன் துவையல். இப்போது இவ்வளோ கிடைச்சிருக்குது. இப்போ நாம் இந்த பிரண்டையை வச்சு துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க, நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா கையெல்லாம் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கே கொஞ்சம் பயம்தான் இது செய்யணுன்னா. பட்டு நம்ம கொஞ்சம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டோம் இல்லை எண்ணெய் தடவிக்கிட்டால் கொஞ்சம் பரவாயில்லவா இருக்கும். இந்த மாதிரி அந்த இலைகள்லாம் பறிச்சிடுங்க. இப்போது இந்த சைடில் இருக்கிற அந்த நாரை மட்டும் எடுத்துருங்கப்பா. நான் கொஞ்சம் இலசாக தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் நாரை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் காரல் கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. இந்த நாரை சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடுங்கப்பா. நல்லா இலசாக இருக்கும் போதே பறிச்சிடணும். ரொம்ப நேரம்லாம் காத்துட்ருக்கூடாது, காய்க்காக அது முத்தி போயிடும். இது நான் அடியிலேருந்து எடுத்த கொஞ்சம் கீழே, மீதி எல்லாம் இலசாங்க. இத்தனோண்டு கிடைச்சதுக்கு எவ்வளோ குப்பை. இதுதான் பிரச்சனை. ஆனால் உலகமகா எலும்புகளுக்கான டாக்டரே இவர் தான். வாரத்துக்கு ஒரு நாள் இதை தயவு செஞ்சு துவையல் பண்ணி சாப்பிடுங்க. அது பிரண்டை, தக்காளி, கடலைப்பருப்பு, உளுந்து, பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் அப்படியே நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டு சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. எலும்பை இரும்பாக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ உணவு இது. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. தேங்காய் போட்டு அரைக்க போகிறேன். தேங்காய் பிடிச்சவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பாருங்கப்பா, எள்ளு போட்ட நல்லெண்ணெய் நெய் போட்டிருக்கு. எள்ளு தோசையும் பிரண்டை துவையலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி எள்ளு தோசை எடுத்துக்கோங்க. பிரண்டை துவையில 2 நாள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.